வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாழைப்பூவை உள்ளே இருக்க அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், புதினா, பச்சை மிளகா அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாழைப்பூ குட்டி குட்டியாக நல்லா நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பை ஊற வச்சுருக்கோம். அந்த பருப்பை நல்லா உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ ஆட் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் அது எல்லாத்தையும் நம்ம கலந்து உங்களுக்கு இந்த சோம்பு நாங்கள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த எந்த தண்ணி கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சிட்டு சைடில் வந்துட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வந்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம லைட்டாக கையில் தண்ணி 2 கையிலையும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வேக வைக்கணும். டக்குன்னு திருப்பி போடக்கூடாது. பொறுமையாக அதை வெந்த அப்புறம் சிம்லேயே வேக வைக்கணும். அப்படின்னா தான் உள்ள வரைக்கும் வேகும். ஏன்னா இது வாழைப்பூ வடைன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பொறுமையாக பண்ணணும், இல்லைன்னா உதிரியாக போயிடும். வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா, நல்லா அவ்வளோ மொறுன்னு ப்ரௌனிஷாக இருக்கா. இது நாங்கள் தீயெல்லாம் இல்லைங்க, பார்க்க இப்படி இருக்கும். ஆனால் உள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வாழையில் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடாது, இல்லை இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் இப்படி புட்டு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.